வணக்கம் கவிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல மணக்க மணக்க அறுசுவையோட சுண்டவத்தல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மெத்தடில் வத்த குழம்பு நீங்கள் பண்ணினீங்கன்னா டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் திக்னஸாகவும் சூப்பராக இருக்கும். வத்த குழம்பு அருமையாக இருக்கும். வத்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வத்தலையும் புளியவும் ஃபஸ்ட்டே எடுத்து ஊற வச்சிடணும். வத்தலை ஒரு பாத்திரத்துலையும் புளியை ஒரு பாத்திரத்துலையும் நம்ம ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் பூண்டு உரித்து எடுத்துக்கணும். நம்ம உரிக்கிறதுக்குள்ள அந்த புளியும் வத்தலும் நல்லா ஊறி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வத்த குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். 70 கிராம் புளியை 1/2 லிட்டர் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 10-15 பல் பூண்டு பெரிய பல்லாக இருந்ததுனால சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வெந்தயம் பொரிஞ்சதும் 10 காஞ்ச மிளகாய். இது குண்டு மிளகாய், காரமாக இருக்கும் ஆனால் கலர் இருக்காது. உரித்து வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா சிவக்க வதக்கிக்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து வதக்கிக்கணும். இதில் ஒரு 4-5 பீஸ் போடாமல் வச்சிடணும் மறுபடியும் தாளிக்கிறதுக்கு. இப்போ எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி சாரில் மாற்றிக்கலாம். சூடாறினதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. வத்த குழம்பு நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அருமையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகை நல்லா பொரிய விட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது உரித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். 15-20 பல் பூண்டு. பெரிய சைஸு பல்லாக இருந்தால் நம்ம 2-3 கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீதம் வச்ச தக்காளியை இதில் சேர்த்து 2 ஈர்க்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஊற வச்ச சுண்டவத்தலை தண்ணி இல்லாமல் நல்லா இறுக்கமாக பிழிஞ்சு பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சுண்டவத்தல் எண்ணெயோடு சேர்ந்து வதங்கும் போது அதிகமாக கசப்பு தன்மை நம்மளுக்கு தெரியாது. சுண்டவத்தை ஈஸியாக குழம்புல வெந்துடும். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து கலருக்காக சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நம்ம முதல்ல வதக்கி அரைச்சாச்சு. 50 கிராம் காரக்குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேங்க. கடையிலே வாங்கி சேர்த்துக்கிறேங்க, அருமையாக இருக்கும். இப்போ 70 கிராம் அளவு ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி கூடு தூசிலாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. எடுத்து நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. புளியை கரைச்சிட்டு இது 1/2 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் புளியை. இப்போ எல்லாத்தையுமே மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வத்தல்னால உப்பு இருக்கும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வத்த குழம்புக்கு உப்பு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு எல்லாத்தையும் லைட்டாக டச் பண்ணுற மாதிரி தான் உப்பு சேர்த்துக்கணும். அடிக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கக்கூடாது. இப்போ நல்லா குழம்பு கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சா அந்த வெங்காயம் தக்காளி விழுத அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 5 நிமிஷம் மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்துட்டு ஒரு 15-20 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். 2 துண்டாக நான் போட்டிருக்கேன். இந்த வெல்லம் வந்து நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிற வேணாம், இந்த மாதிரி வெல்லமே சேர்த்துக்கிறங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு கலர் டிம்மாக இருக்கும். கருப்பட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கிற வேணாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து திக்காக இருக்குது. இன்னும் திக்னஸாக வர்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு
அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு நம்ம இந்த கொதிக்கிற குழம்புல சேர்த்துடலாம். அரிசி மாவு அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, 1 ஸ்பூனே கரெக்டானது. இப்போ அந்த அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அப்படியே 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுடலாம். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வைக்கும்போது வத்தல் நல்லா வெந்து சாஃப்டாயிரும். இது பாருங்கள் எவ்வளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கணும். அதிகமாக அரிசி மாவு சேர்த்திங்கன்னா குழம்பு விழுவிழுன்னு ஆயிரும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா குழம்பு கெட்டியாக சுண்டை வத்தல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வத்த குழம்பு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடில் வத்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கிறங்க. நன்றி, வணக்கம்.